இல்ல சார், இந்த தேர்தல் பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது என்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. குமரியை அமைப்பு ரீதியா 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு கிழக்கு மாவட்டம், இன்னொன்னு மேற்கு மாவட்டம். மேற்கு மாவட்டத்தை 3 தொகுதிகளா பிரிக்கிறாங்க. திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே. ஒரு தொகுதி விளவங்கோடு, ஒரு தொகுதி கிள்ளியூர், ஒரு தொகுதி பத்மநாபுரம். நீங்க இந்த 3 தொகுதியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக, அதிமுக 2மே போட்டியே போடல. நீங்க திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா விளவங்கோடு காங்கிரஸ், பத்மநாபுரம் கம்யூனிஸ்ட், அமைச்சர் வெற்றி பெற்றிருந்த தொகுதி மனோதங்கராஜ். கிள்ளியூர் காங்கிரஸ். அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா கிள்ளியூர் தமிழ் மாநில காங்கிரஸ், அங்க பாஜக சின்னத்துல போட்டிடுறாங்க. விளவங்கோடு தாமரை விஜயதரணி போட்டிடுறாங்க. அதே மாதிரிதான் பத்மநாபுரம், அங்கேயும் தாமரை போட்டிடுறாங்க. ஒரு மாவட்டத்திலேயே திராவிட கட்சிகள் போட்டியிடாத மாவட்டம் எங்க மாவட்டங்கிற கட்சி அமைப்பிரதியா 2 மாவட்டங்களாக செயல்படுறாங்க. அதுல ஒரு மாவட்டத்துல திராவிட கட்சிகளே போட்டி போடல. அப்படிப்பட்ட மாவட்டம் தான் இது. இங்கு வழக்கம் போலவே விளவங்கோடு, கிள்ளியூர், பத்மநாபுரம் தொகுதியில் அந்த கூட்டணி, அதாவது மதசார்பற்ற கூட்டணி கோலோச்சுவாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். கிழக்கு மாவட்டத்தில் கூடிய தொகுதிகளில் கன்னியாகுமரியில இன்றைய சூழல்ல அதிமுக கொஞ்சம் வழக்கம் போல சிட்டிங்கை தக்க வைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. நாகர்கோவில் குளச்சலை பொறுத்தவரை கடும் போட்டி என்கிற இடத்துலதான் இருக்காங்க. இங்க எங்கேயுமே விஜயனுடைய தாக்கம் இருக்குமானா, விஜயனுடைய தாக்கத்தினுடைய எதிரொலியாதான் இந்த குளச்சல் தொகுதியெல்லாம் மதில்மேல் பூனையாக இருக்குன்னு நான் பாக்குறேன். இல்லைன்னா குளச்சலாம் காங்கிரஸ் தான் ஜெயிப்பாங்க. அந்த தொகுதிகள்ல எல்லாம் விஜயனுடைய தாக்கத்தின் காரணமா தான் மதில்மேல் பூனை அப்படிங்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வருது. அந்த வகையில பார்த்தா விஜயனுடைய வருகையும் இந்த மாவட்டத்துல முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு